குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பணித்த சடையும் அவலம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில். இது 4ஆம் திருமுறையில் நாவுக்கெல்லாம் அரசரான திருநாவுக்கரசர் சுவாமிகள் பிள்ளை நடராஜ பெருமானை பற்றி பாடியிருக்கின்றார். நாம் எல்லோரும் இனி பிறவியே வேண்டாம் என்று வேண்டுகிறோம். ஆனால் அப்பர் சுவாமியோ எத்தனை பிறவி எடுத்தாலும் எனக்கு மகிழ்ச்சியே என்று கூறுகின்றார். ஆனால் நான் எடுக்கும் ஒவ்வொரு பிறவியிலும் பெருமானின் ஆடும் திருக்கோலத்தை காணும் பாக்கியம் எனக்கு வேண்டும் என்கின்றார். நடராஜ பெருமானை மிக அற்புதமாக வர்ணிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். பெருமான் வளைந்த புருவங்களை உடையவன், கோவை பழம் போன்ற சிவந்த வாயை உடையவன், அந்த வாயில் அழகிய புன்னகை கொண்டவன், கங்கை நதி பாய்வதால் குளிர்ச்சியான சடைமுடியை உடையவன், பவளம் போன்ற சிவந்த மேனியில் பால் போன்ற வெண்மையான திருநீறு தரித்தவன், இனிக்கின்ற பேரின்பம் அளிக்கின்ற தூக்கிய திருவடியை கொண்டவன், தன் பொன் போன்ற திருவடியை தூக்கி பெருமான் ஆடும் நடனத்தை காண பெற்றால் அதற்காகவே இந்த பூமியில் மீண்டும் மீண்டும் பிறக்கலாம் என்று பாடுகின்றார் நாவுக்கெல்லாம் அரசரான திருநாவுக்கரசர்.